அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் ரீசெண்டாக ரிலீஸாக இருக்கக்கூடிய டேட் வித் சஹி அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பொல்லினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சஹி அப்படின்ற ஒரு பெரிய ஆக்டர்ஸ் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்லேயே ஒரு மர்ம நபரால் கடத்தப்படுறாங்க. அது எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். ஒரு சூப்பர்வான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த வீடியோக்குள்ளே உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒரு ட்ரெயினை காமிக்கிறாங்க. மர்ம நபர்கள் அந்த ட்ரெயின்ல ஏறி கொள்ளி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு படத்தோட ஹீரோயினான சஹி அப்படின்றவங்க கண்ணோட போறாங்க. அங்க இருக்க எல்லாரையும் சுட்டு கொண்டுகிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா இது எல்லாமே ஷூட்டிங். ஸோ இவங்க இந்த படத்துல மெயின் லீடா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். டைரக்டரும் நீங்க பண்ணது வேற லெவல்ல இருக்கு அண்ட் உங்களுக்காக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியாச்சு. இந்த படம் வந்தது உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை பேச அங்க இருக்கிறவங்களும் பயங்கரமா என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல சந்தோஷத்தோட அன்னைக்கு நாளை முடிக்கிறாங்க. ஸோ கேரவனுக்கு போறாங்க. தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட டிரைவர் ஒருத்தர் இருப்பார். அந்த மனுஷன் காரை கொண்டு வராரு. பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்களோட டிரைவர் அங்க இல்ல, வேற ஒரு நபர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த நபருக்கு இவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு போல. ஸோ காருக்குள்ள இருக்க நபரும் இவங்களை கண்ணை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்க ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இந்த படத்தோட கடைசி ½ அன் அவருக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிளாஷ்பேக் பிரசன்ட் அப்படின்ற மாதிரி மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ கேட்ச் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இது போக போக செட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஃபிளாஷ்பேக் உள்ள போகலாமா? இங்க ஒரு பயங்கரமான, அதாவது கோகுலாஷ்டமி இருக்கு இல்லையா, அன்னைக்கு நாளில் நிறைய மக்கள் கூடியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டா வந்திருக்கிறது இமான் சிங் அப்படின்ற ஒரு பேங்கர், அதாவது சிங்கப்பூர்ல இருக்க பேங்க்ல வேலை செஞ்ச மனுஷன் இங்க கெஸ்டா வந்திருக்காருன்னு இருக்கும். ஸோ அவரை இன்ட்ரோ கொடுத்து அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் ஆக்டர் சஹி அங்க வராங்க அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ பயங்கர சந்தோஷமா இன்னும் நிறைய மக்கள் கூட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பேர் அவங்களோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்க இவங்க பொலைட்டா ஸ்டேஜ் மேலே ஏறுறாங்க. அண்ட் எல்லா மக்களையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த நாள் உங்களுக்கு இனிமையா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த ஈவெண்ட்ல போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இமான் சிங் பரிச்சயம் ஆகுறாரு. அதாவது இப்போ கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் தான். ஸோ சிங்கப்பூர்ல இருக்க பேங்க்ல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க நான் ஒரு பல வருஷங்கள் கழிச்சு வந்திருக்கேன். அதனால எனக்கு புதுசா இருக்கு. நீங்க ஒரு பெரிய ஆக்டர்ஸ் போலியே அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சின்ன சின்ன கம்யூனிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடியுது. ஸோ ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்ததும் எல்லா மக்களும் பயங்கரமா இவங்களை முந்தி அடிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும், இவங்க கிட்ட போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கு. இவங்களோட கேபின் இருக்கு இல்லையா, அங்க போகலான்னு ட்ரை பண்ண ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டே இருக்காங்க. உள்ள யாருமே இல்லை, திறக்கிறதா தெரியல, என்ன பண்ணுதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல சரி ஹீரோ போனா இல்லையா, அந்த கேபினை பாக்குறாங்க. ஸோ உள்ள போகிறாங்க. அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளியில பயங்கர ரஷ்ஷா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துக்க முடியுமான்னு கேட்க அவரும் பொலைட்டா அவங்கள உட்கார வச்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா இவங்களோட முதல் சந்திப்பு ஒரு சின்ன கான்வர்சேஷன்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு எங்க காமிச்சிட்டு வெளியில காமிக்கிறாங்க. எல்லா மக்களும் கலைஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க போனா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள கார்ல ஏறி அனுப்பிச்சு விட அந்த சமயத்துல, அதாவது அவங்க அங்க இருந்து போனதும் அடுத்த நொடிய ஹீரோ இருக்கார் இல்லையா, கட் அப்படின்ற ஒரே வார்த்தை அங்க நடிச்சுக்கிட்டு இருக்க எல்லாருமே அப்படியே அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஸோ இது மொத்தமும் ஒரு ஆக்டிங்காக தான். இந்த ஆக்டிங் எல்லாத்தையுமே ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது வந்த ஹீரோயினை தவிர மிச்சம் எல்லாருமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு இது ஒரு ஈவெண்ட் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு எதுக்காக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுலாம் தெரியல. ஆனால் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஷார்ட் ஒழுங்கா வந்ததா இல்லையாடா அப்படின்ற மாதிரி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இந்த நாடகங்கள் எல்லாத்தையும் நடத்திருப்பாங்க இல்லையா, அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. இதனால அவரை பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. பனிஷ்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாரு. ஒழுங்கா நடிக்க மாட்டியா, ஓவர் ஆக்டிங் பண்ணி காட்டி குடிக்கிறியாடா அப்படின்ற மாதிரி இங்க இது நடந்துகிட்டே இருக்கு. பிரசன்ட்ல இந்த ஹீரோயினை ஒரு கன் பாயிண்ட்ல புடிச்சிட்டாரு. இதனால அவங்களோட கை வாய் அப்படின்ற எல்லாத்தையுமே கட்டி அவங்கள பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, நீ பொறுமையா இருந்த, எதுவும் பண்ணாம இருந்த அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும், அது எல்லாமே நடந்து முடிஞ்சதும் நானே உன்னை விட்டுருவேன், பேசாம இருக்கிறது தான் எனக்கு தேவையானது அப்படின்ற மாதிரி காரை டிரைவ் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கு. கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. ஸோ முதல் ஷாட்டே பயங்கரமான ஷாட். அடுத்து என்ன சீன் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரோட அசிஸ்டன்ட் கேட்க ஆரம்பிக்க இங்க ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன், ஹீரோவை பார்த்துட்டாங்கன்றது இல்லையா, அடுத்ததா ஹீரோ அவங்கள அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்குண்டான வேலையை பார்ப்போமாடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்களோட ரியல் லைஃப்ல நிறைய இடங்களுக்கு போவாங்க, நிறைய ஷூட்டிங்கு போவாங்கன்றப்போ இல்லையா, அந்த இடமா பார்த்து இந்த மனுஷன் கேஷுவலா போற மாதிரி அவங்க கூட மீட்டிங் வைக்கிறாப்புல. இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது அவங்களும். என்னங்க அன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு சந்திக்கிறோம்ல, பயங்கர கோயின்சிடென்ட்டா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ஒரு சின்னதா காஃபி குடிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ
இதுதான் பிளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி இங்க போய்கிட்டே இருக்க பிரசன்ட்ல. சோ அவங்கள வண்டியில கூட்டு வச்சு போய்கிட்டே இருந்தா இல்லையா, ஒரு இடத்துல நிப்பாட்டாரு. உனக்கு பசிக்குதா? எனக்கு பசிக்குது. சோ எனக்கு தேவையானதை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட கார் இருக்கும் இல்லையா, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது எல்லாத்தையும் ஒருபடி கீழே தள்ளிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு போக இவங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு சின்ன குழந்தை காருக்குள்ளே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்க இதை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக குழந்தைகிட்ட உதவி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. சரியான சமயத்துல இந்த நபர் வந்து இவங்க தப்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க இருக்கும்போது இவர் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அது எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு பிடிச்சதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுக்கோ. இது நாள் வரைக்கும் நான் கூட சுத்திக்கிட்டே இருந்தேன் இல்லையா, என்னைக்காவது ஒரு நாள் நான் அவங்ககிட்ட தப்பா நடந்திருக்கேனா? கிடையாது, இனிமேலும் அப்படி நடக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தேவையானது எல்லாமே வேற மேட்டர் தான். சோ நீ பயப்படாம உட்காரலாம் அப்படின்ற மாதிரி கார்ல டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன். நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கனவுகளோட இருந்தேன். அதை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா நீ ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருந்தேன்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. என்னைக்கு நீ என்கிட்ட கதை கொண்டு வந்தேன்னு கேட்க, நான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன்னா உங்ககிட்ட வந்ததுலாம் கிடையாது. உன் முன்னாடியே ஒருத்தர் நந்தி மாதிரி இருப்பாளே மேனேஜர், அவங்கிட்ட கொண்டு போனேன், தூக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தாருன்னு சொல்ல மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயின் கூட லைட்டா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, அதாவது ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரோட அசிஸ்டன்ட் மூலமா ஒரு சீனா படம் மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வேணும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களோட டச் அப் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறான். அவனை கூப்பிட்டு எனக்கா நீ ஒரு உதவி பண்ணணும், பணம் கொடுக்குறேன், அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு வேணும்னு சொல்ல அவர் யோசிக்கிறாரு. என்ன பல முறை அவ அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அவளை பழி வாங்கணும் அப்படின்ற வாய்ப்பு காத்துக்கிட்டு இருந்தது. ஸோ நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும், அவ என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்ல இவர் பணம் கொடுத்து அனுப்புறாரு. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்டுக்கு போக ஆரம்பிக்குது. அவங்க வண்டியில போய்கிட்டே இருக்காங்க இல்லையா, இவரை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. படம் எடுக்கணும்னு வந்த ரிஸ்க் எடுக்காம எதுவும் கிடைக்காது இல்லையான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஆமா இங்க ரிஸ்க் எடுத்தாதான் ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க தப்பிக்கணுன்றதுக்காக கார்ல இருந்து எகிரி குதிக்க இவங்களுக்கு நிறைய காயங்கள். இந்த மனுஷனும் பேலன்ஸ் தவறி கார் எடுத்துட்டு போய் ஒரு மரத்துல மோத இவருக்கும் நிறைய காயங்கள். சோ இங்க ஹீரோயின் தப்பிச்சு போய்கிட்டே இருக்க இவர் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. அந்த டச் அப் பாய் மூலமா இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எப்பயாவது போர் அடிச்சது இல்ல படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நைட்டு நேரத்துல நைட் ஷோ யாருக்கும் தெரியாம போயிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பர்டிகுலரா இன்னைக்கும் நைட் ஷோ போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இவங்க கிட்ட கொடுத்து அனுப்ப இவர் தான் இம்ப்ரெஸ் பண்ணணும், இந்த படம் எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு இல்லையா, இதனால இவரும் கரெக்டா பக்கத்து சீட்டை புக் பண்ணி கேஷுவலா அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கணும். இந்த விஷயத்த அவரோட அசிஸ்டன்ட் படம் எடுப்பாரு. இதுதான் இவங்க பிளான் பண்ண விஷயம். ஆனா அங்க இதுக்கு மாறா ஒண்ணு நடக்க ஆரம்பிக்குது. இவங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது ஸ்கிரீன் 1, ஆனா அவங்க போறது ஸ்கிரீன் 2. இதனால இவங்களை சந்திக்க முடியாம, அதாவது ஹீரோயினை சந்திக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுறது. பயங்கர கடுப்போட உனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா மட்டும் சொல்லு, தேவையில்லாம எதுக்குடா எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்குலாம் காசும் தர முடியாது ஒன்னும் தர முடியாது, இங்க இருந்து போடுறேன்னு சொல்லி அனுப்ப இவரோட அசிஸ்டன்ட், அதாவது ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர்கிட்ட அந்த டச் அப் ஐயா அவங்க போனாங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, நான் சொன்னேன் அவ்வளவுதான், இதுல பொய் உண்மை அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது, அவங்க வரல அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பணம் வந்தாகணும், இல்லைன்னா டபுள் கேம் ஆட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு ஹீரோ கடுப்பாகிறார். ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து அவரோட கழுத்தை இறுக்கி நெருக்கிறார் அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணா. பிரசன்ட்ல தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தவங்க ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இதனால வேற வழி தெரியாம மறுபடியும் கார்லயே உட்காந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிறைய கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்குது. இவங்களோட பாஸ்ட பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. சோ நம்ம நம்பி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு அவன் வேலைக்கு ஆகல, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஹேக்கரை பிடிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினோட போனை ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்றத நாமளே தெரிஞ்சுக்கலாம். சோ இதனால அவங்களோட போனை நம்ம எடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்காக அவங்கள சந்திக்கணும், அதாவது கேஷுவலா சந்திக்கணும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க காரை விட்டு இறங்குறாங்க. அதாவது அவங்களோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. காரை விட்டு இறங்குறாங்க, லிஃப்ட் கேட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி ஹீரோ போய் இவரோட கார்ல ஏற்றிக்கணும். அப்போ ஃபோன் இருக்கும் இல்லையா, அதை ஹேக்கரை பின்னாடி தான் உட்கார வச்சிருப்பாரு. ஹேக்கர் மூலமா ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்றது தான் இவரோட பிளான். அதுக்கு கரெக்டா பிளான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ் வண்டி வந்து ஹீரோயினுக்கு லிஃப்ட் கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஏற்றிக்கிறாங்க. இதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. மொத்த பிளானும் போயிடுச்சான்னு கடுப்புல இருக்கும்போது ஹீரோ அப்பதான் வேற ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவர் போய் போலீஸை வெறுப்பேற்றணும். ஸோ போலீஸ் ஆபீஸ்ல அவரை துரத்திட்டு வருவாங்க. இப்போ இவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து நாம உள்ள பூந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானோட அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நடக்குது. இவங்களுக்கு என்னங்க போற இடம் எல்லாத்தையும் நீங்களே வந்து காப்பாத்திடுறீங்க, போன ஜென்மத்தில் ஏதாவது நீங்க எனக்கு கடன் பட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சிரிப்போட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் ஹீரோயினை இறக்கி விடணும் அப்படின்ற
மாறு. அந்த சமயத்துல நான் ஷூட்டிங்லாம் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு, நான் கொஞ்சம் இதை பார்க்க முடியுமா, உள்ள வந்து கொஞ்ச நேரம் அங்க நிக்க முடியுமான்னு கேட்க இவங்க யோசிச்சுட்டு தலையாட்டுறாங்க. உள்ள போய் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க இவங்களோட மேனேஜருக்கு இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்ற ஒரு தாட்டு. இதனால நிறைய கேள்விகளை அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகுறாங்க. அவரை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ ஆக்வர்டான நிறைய கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டே இருக்க, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, அவர் தான் எதுக்குமே தெரியல இல்லைன்றாரு, விட்டுட்டு போக வேண்டியது தானே, எதுக்காக உனக்கு இவ்வளவு சந்தேகம் அப்படின்னு மாதிரிலாம் கேட்க, இல்ல மேம் நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். சரி மேம், இதுக்கு மேல நீங்களே சொல்லிட்டீங்களா, நான் எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ இங்க வராரு. என்னோட போனு டெட் ஆயிடுச்சு, உங்களோட போனை கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்க மேனேஜர் கிட்டயும் போனு கிடையாது. இதனால ஹீரோ என்னோட போனை வாங்கி அதுல போன் பேசுற மாதிரி ஆக்டிங் எல்லாத்தையும் பண்ணி அவங்களோட போன்ல ஒரு பக் ஃபிக்ஸ் பண்றாரு. அவங்க என்னென்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, எங்க வீடு வாங்குறாங்க அப்படின்ற எல்லா சேட்டையும் இவங்க படிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் அவங்க ஒரு பர்டிகுலர் அபார்ட்மெண்ட்ல ஒரு புது பிளாட்டை வாங்கி அங்க ஷிஃப்ட் ஆக போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாதுடா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்க இருக்காங்க இல்லையா அந்த பிளாட்லயே, அதாவது அதுக்கு பக்கத்துலன்னு கூட வச்சுக்கோ, எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும், இதை நீ தான் ஏற்பாடு பண்ணி தரணும்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல. ஸோ காரை ஓட்டிக்கிட்டு இவர் எங்க வந்திருக்காரு அப்படின்னு அவரோட வீட்டுல அங்க இருக்கிறது இவரோட அசிஸ்டன்ட் அண்ட் வயசான ஒரு பாட்டி இருப்பாங்க. பாட்டிமா உள்ள வந்திருக்காங்களே, நம்ம ஹீரோயின் தான், பார்த்து கவனிச்சு கூட்டு போங்கன்னு சொல்ல அவங்க ஆரத்தி எல்லாம் காமிச்சு இவங்களுக்குன்னு ஒரு ரூமை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அங்க கூட்டு போக அந்த ரூம் ஃபுல்லா கேமரா இருக்கு. அந்த கேமரா எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கு. இதே விஷயத்த ஹீரோவும் பாக்குறாரு. நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்த நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சிரிக்க மறுபடியும் பிளாஷ்பேக்லயே போக ஆரம்பிக்குது. ஸோ ரெண்டு பேரும் எதிர் அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்ச்சியா சந்திச்சுக்கிறாங்க. என்னங்க நீங்க பயங்கர கோயின்சிடென்ட்டா இருக்கே, அங்க சுத்தி இங்க சுத்தி உங்களோட பிளாட் பக்கத்துல தான் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்ப பக்கத்துல இருக்காங்க. இதனால நிறைய கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்குது. அண்ட் இவர் அவங்களோட வீட்டுக்கு நிறைய பொருட்களை கொண்டு போறாரு. அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் அலைன்மெண்ட் பண்ணி வைக்கிறார் அப்படின்ற நிறைய விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல இவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. அண்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்றா, அதுக்கு நீ வர முடியுமான்னு கேட்க, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, நான் வந்தா கரெக்டா இருக்குமான்னு கேட்க, இல்லக்க என்னோட நெருங்கிய நண்பர்கள் தான் வராங்க, நீங்க வந்தீங்கன்னா நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணதால அன்னைக்கு நைட்டு பார்ட்டி போக ஆரம்பிக்குது. அண்ட் இவரும் எல்லா வேலையும் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதை வந்து கவனிக்கிறாங்க. அவன் என்ன இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கா, ஆமா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற கான்வர்சேஷன்லாம் இங்க போய்கிட்டே இருக்கு. இவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்ட்டியை நிறைவு பண்ணிட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவிகள்லாம் பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துல தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை இவர் பண்ண ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா ப்ரப்போசல் இருக்கு இல்லையா, அதுதான். நான் உங்களை பார்த்த எனக்கே காதல்ல விழுந்துட்டேன், இதை சொல்லணும்னு எனக்கு நிறைய முத தோணிக்கிட்டே இருந்தாலும் இப்பதான் அதுக்கான சமயம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அதை அழகா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது பிராங்க் ஆகுது, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவர் நிப்பாடுறதா தெரியல, என்னை ஏத்துக்கோங்க, நீங்க இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. கடுப்பாக்குறாங்க. முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்ற மாதிரி துரத்தி விட அவர் கதவை தட்டி நிறைய முறை கெஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்கு. மதிக்கிறதா தெரியல. அங்க இருந்து கிளம்ப அப்படியே கற்பனா பிரசன்ட்ல. ஸோ கடைசியா நம்ம எடுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட காதல சொன்னேன், நீ ஏத்துக்காம போயிட்ட, அன்னைக்கு மட்டும் ஏத்துட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்க மாட்டேன், இப்ப ஏத்துக்கல இல்லையா, அதனால நீ வந்து என் காலை பிடிச்சி கெஞ்சுற, காதலை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ற, இதுதான் ஸ்கிரிப்ட், இதை நீ பண்ணி ஆக்கணும்னு சொல்ல அவங்க செம்ம கடுப்போட இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, எதுக்காக இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் தேவை அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனமா, எனக்கு இந்த படத்தை முடிச்சாகணும், ஸோ இதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி மிரட்டி வீடியோஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த சீனை அவங்க பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே கற்பனை பிரசன்ட்டுக்கு போக ஆரம்பிக்குது. அவன் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கர அப்செட்ல இருக்கும்போது மேனேஜர் வேகமா வந்து இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு, அது எங்கேயும் கிடையாது, உங்ககிட்ட அவன் கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி பல முறை வந்தான். அது அவனோட பேரு ரகுநாத் அப்படின்றத அவனை நான் கதையை கேட்டு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. அப்போ அவன் என்ஆர்ஐ கிடையாதா, அவன் எதுக்கு இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்மளே அவன்கிட்ட பேசிடலாமான்னு இவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்க இப்ப பேச போனீங்க அப்படின்னா அவனுக்கு இது ஒண்ணுமே கிடையாது, ஆனா இது வெளியே தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு தான் பயங்கரமா இஷ்யூ ஆயிடும், சோ நம்ம இங்க இருந்து போறதுதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவங்களை இங்க இருந்து கிளம்புறதுக்கான வேலைகளை பார்க்க சொல்ல கற்பனா பிரசன்ட்டுக்கு போக ஆரம்பிக்குது. சோ இந்த சீனை முடிச்சாச்சு. அடுத்ததான் அவனுக்கு பேசுற டைலாக்லாம் கிடையாது, ஜஸ்ட் நிக்கணும் அவ்வளவுதாமா அப்படின்ற மாதிரி இவங்களை கூட்டு போய் ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அது கூடவே ஒரு வயசான நபரை ஏதோ ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள வந்து கொண்டு வர
அப்பதான் இவங்களோட அதாவது ஹீரோயினோட அந்த டச்சப் பாய் இருக்கா இல்லையா அவனும் உயிரோட தான் இருக்கான், கட்டப்பட்ட நிலையில தான் இருக்கான் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு வயசான நபரை கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. வயசான பார்ட்டி ஒருத்தவங்க வந்தாங்களே அவங்க ஓடி போய் இவர் பின்னாடி நினைக்க இது மூலமாவே கணவன் மனைவி அப்படின்றது நமக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அந்த ஹீரோவை இப்போ ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. பேப்பர்ல இருக்க டயலாக் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க ஐயா, பயப்படாம மேடம்லாம் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க டயலாக்க சொல்றீங்க, பக்காவா அதை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த சைடு அசிஸ்டன்ட் கேமரா எடுத்துக்கிட்டே இருக்கு. ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. சோ இங்க கான்செப்ட் என்ன அப்படின்னா ஹீரோவோட காதல அப்பா அம்மா ஏத்துக்கல, அப்பா நான் முக்கியமா இந்த பொண்ணு முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இதை அந்த மனுஷன் சொல்லி நின்றுகிட்டே இருக்கும்போது ஹீரோ ஒரே வார்த்தை தான், எனக்கு இவதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி கண் எடுத்து அவரை அந்த இடத்துல சுட்டு போட ஹீரோயினுக்கு அந்த வயசானவங்களுக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. ஏன்னா உண்மையிலே அவர் சுட்டுட்டாரு, ரத்த வெள்ளத்துல அவர் இறந்து போய்கிட்டே இருக்க இது எல்லாத்தையும் இவங்க பார்த்து பிலிம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம பொத்துன்னு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழ அந்த வயசான நபர் இருக்கா இல்லையா அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல ஹீரோ புதைச்சிக்கிட்டே இருக்கு. மறுபடியும் பிளாஷ்பேக்குள்ளே போக ஆரம்பிக்குது. ஸோ வீட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்கிறது கிளம்பணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணவங்களுக்கு அந்த சமயத்துல தான் வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான இடங்கள்ல கேமரா இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்மள யாரோ வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டுக்குள்ள யார் அடிக்கடி வந்துட்டு போறா அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையா மேனேஜருக்கு போன் பண்ணி சொல்லிட்டு ரெண்டாவது அவரோட வீட்டு போய் அதாவது ஹீரோட வீட்டை போய் தட்டிக்கிட்டே இருக்க, திறக்கிறதா தெரியல, ஆள் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட பிளாட்டுக்கும் அதுக்கும் பக்கத்து தான் இல்லையா, இதனால ஜன்னல் வழியா ஏறி ஹீரோட ரூமுக்குள்ள போய் பார்க்க அங்கதான் ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா வேலைகளும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ எடுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த படத்தோட பேரு தான் டேட் வித் சஹி அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு கிளிப்பிங்ஸா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்காரு அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியல. பட்டுன்னு போலீஸ்க்கு தகவல் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த சமயம் பார்த்து ஹீரோ உள்ள என்ட்ரானதும் இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து ஓடி போய் தன்னோட ரூமுக்குள்ள அதாவது தன்னோட வீட்டுக்குள்ள போக போலீஸ்காரங்க வராங்க. இந்த சைடு ஹீரோக்கும் போலீஸ் வராங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. வேகமா கிளவுட்ல எல்லாத்தையும் அதாவது இது வரைக்கும் படம் பிடிச்சிருக்கா இல்லையா அது எல்லாத்தையும் ஏத்திட்டு அசிஸ்டன்ட்டுக்கு போன் அடிக்கிறாரு. நான் வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன், போன் எடுக்கல அப்படின்னா பிரச்சனையே இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நம்ம வந்ததும் படத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் வந்ததும் இவர் ஓடி ஒளியெல்லாம் கிடையாது, சார் நான் படம் எடுக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்மள கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போலீஸால இழுத்து செல்லப்படுறாரு அப்படின்றத காமிச்சிட்டு மறுபடியும் பிரசன்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ வயசான நபரை இவங்க கண்ணு முன்னாடி சாகரிச்சிட்டாங்க. இதனால பயங்கர சோகத்துல இருக்கும்போது அந்த வயசான பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க கேமரா இல்லாத இடமா பார்த்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இந்த வீடு இருக்கே இந்த வயசானவங்களோடது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. எங்களுக்கு ஒரு சினிமா தியேட்டரும் இந்த வீடு இருந்ததுமா, எங்களோட பையன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான், திடீர்னு ஒரு நாள் பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு கேர்டேக்கர் வேணும்னு விளம்பரம் கொடுத்தோம், அப்போ வந்தப்போ பொலைட்டா பேசி எங்ககிட்ட வேலைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டாமா, அண்ட் போக போக மொத்தமா மாறி போயிடுச்சு. அவனோட வீட்டுக்குள்ள அதாவது எங்களோட வீடா இருந்தது அவனோட வீடா போயிடுச்சு. என்னோட வீட்டுல அவன் என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காமா, நான் சொன்னா கேப்பியா, அவன் சாதாரண மனுஷனே கிடையாதுமா, ஒரு மிகப்பெரிய சைக்கோ, நீ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடுமான்னு சொல்ல இவங்களுக்கு அவரை பத்தி கேட்கும் போது பயமாடுது. இங்க எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னா என்ன ஓடிக்கிட்டே இருக்கு. கட் பண்ண பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஹீரோவை கூட்டு போய் பயங்கரமா அடிச்சு பாக்குறாங்க, துன்புறுத்தி பாக்குறாங்க. மனுஷன் வாய கூட திறக்கலையே, நீ எவ்வளவு வேற அடி, நான் அமைதியா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி மொத்த அடிகளையும் வாங்கிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நடிகை அபிஷியலா இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுக்கல, வெளியில போச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதனால பயங்கரமா அடிச்சு கிடிச்சு ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு இன்னொரு தடவை அந்த பொண்ணு பின்னாடி போறதை பார்த்தேன்னு அவரை சுட்டு தள்ளிடுவாண்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக இவர் அங்கிருந்து நடந்து வந்து கொஞ்சம் தூரம் நடந்து முடிஞ்சதும் போன் அடிக்கிறாரு, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுக்காக தான் நான் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன், செக் எல்லாமே கூட ரெடியா வச்சிருந்தேன், அதுக்குள்ள நீங்க போலீஸ் கிட்ட போய் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டீங்க, இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த படத்தை நம்ம சீக்கிரமா எடுத்து முடிக்கிறோம்ல அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு போக ஒன்னும் புரியாம இருக்காங்க. பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட பெட்ல கட்டி போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்மளோட படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாலிட்டி தான் இல்லையா, மற்ற படங்கள் மாதிரி மேக்கப் ஃபேக்கு அப்படின்ற எதுவுமே கிடையாது, அதனாலதான் அந்த நபர் இறந்து போயிட்டார், இதை பத்தி நீ ஒன்றுமே வரி பண்ணிக்காதமா, நம்ம ரியாலிட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள்ல இல்ல நாளைக்கு கூட கிளைமேக்ஸை ஷூட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அதை பண்ணதும் நம்ம ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போக அப்படியே பிளாஷ்பேக்ல போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த நபர் போன் பண்ண அடுத்த நாள் தான் அவங்க ஷூட்டிங் போக அங்கிருந்து வண்டியில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. இவர் அவங்களை கடத்தி கொண்டு வந்தார் அப்படின்ற சில எல்லாம் கனெக்ட் ஆகுது. ஸோ போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா அவர் தான் இருக்கார். ஸோ அவரை தேடி பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி முழு மூச்சா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்க அந்த நபர் அதாவது ஹீரோ ஸ்கிரிப்ட் வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதை பயன்படுத்தி வயசான அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க ஹீரோயின் கிட்ட போறாங்க, நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடுமான்னு சொல்ல அவங்களுக்கு இது வயசான
இல்லாதவங்களை விட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. இதனால 2 பேரும் சேர்ந்து இந்த கேமரால மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க ஹீரோ இந்த விஷயத்த பார்த்துட்டாரு. வேற வழி இல்லாததால வயசான பாட்டி வர முடியாம நின்றுடுறாங்க. ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போய்கிட்டே இருக்கு. ஒரு கண்ணு தெரியாத நபரை பாக்குறாங்க. ஐயா உங்களோட போன் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மேனேஜருக்கு போன் பண்ண அவர் கட் பண்ணி ஹலோன்னு சொன்னதோ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கரெக்டா வந்து புடிச்சு போனதால போலீஸ்காரங்களுக்கு இந்த கால் கிடைச்சிருச்சு. ஸோ எங்க பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அங்க வேக வேகமா அவங்கள இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த வயசான லேடி இவர் கையால சாகடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை இவங்க பார்த்ததும் பயங்கர கோபம் அடைகிறாங்க. எதுக்காக இவங்களை கொன்ன, உடம்புக்கு முடியாதவங்களை எதுக்காக அது மாதிரி துன்புறுத்திக்கிட்டு இருக்கலாம் சொல்ல. ஓ இவங்களா, இவங்க எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க தெரியுமா, என் அப்பாவை கொண்டது இவங்க தாமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ சின்ன வயசுல இவரோட அப்பா இவங்களோட தேட்டர்ல தான், அதாவது வயசானவங்களுக்கு தேட்டர் இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தேட்டர்ல தான் வேலை பார்த்தாரு. எல்லா படங்களும் இவர் பாக்குறது உண்டு, எல்லா படங்களும் பார்த்து பையன்கிட்ட பேசுறது உண்டு. இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப ஃபேக்கா இருக்குடா, நீ ஒரு நாள் நல்ல ஒரு டைரக்டரை ரியலிஸ்டிக்கா ஒரு படத்தை கொடுக்கணும்டான்னு பேசிக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துல தான் இந்த தாத்தா இருக்கால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு, அவரோட கையில ஒரு கேமரா இருக்கிறத ஹீரோட அப்பா கவனிக்கிறார். அதை கடனா கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்க அவர் அசிங்கமா தீட்டி விட்டுட்டாரு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பா கல்லாப்பட்டியில கை வச்சு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு இருக்கும். ஸோ போலீஸ்காரங்க அடிச்சு எழுதிட்டு போறாங்க. பையன் மட்டும் தனிமையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதானடா, இதை மொத்தமா கொளுத்துறா அப்படின்ற மாதிரி என்ன இருக்கு இல்லையா, அதை ஊத்தி மொத்த தேட்டரையும் தீயச்சு கொளுத்தி விட அங்க இருக்க எல்லாரும் இவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரையும் ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு தான் என் அப்பாவை நான் கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் என் அப்பாவை நான் பார்க்கவே இல்லை. அண்ட் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா ஜெயிலுக்குள்ளே உடம்புக்கு முடியாம இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்ப சொல்லி என் அப்பா செத்தது யாரு காரணம், இவனுங்க தானே. இவனுங்க சாகுறதுல தப்பே இல்லமா, நீ அதெல்லாம் விட்டுட்டு ரியலிஸ்டிக்கா நம்ம படம் போயிட்டு இருக்கு இல்லையா, கிளைமாக்ஸ் கட்டத்துக்கு வந்துருவோம். என் காதுல நீ ஏத்துக்கிட்ட, உன் காதுல நான் ஏத்துக்கிட்டேன், வீட்டுல ஒத்துக்கல, அப்பாவை போட்டு தள்ளிட்டோம். இதனால இந்த உலகம் நமக்கு செட் ஆகல, தற்கொலை பண்ணிக்கிட்டு நம்ம இந்த படத்தை முடிக்கிறோம். இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கையில ஒரு பிளேடு, ஹீரோ கையில ஒரு பிளேடு. ஸோ டைலாக்க சொல்லிட்டு கட் பண்ணிக்கிறோம். இந்த விஷயத்த அசிஸ்டன்ட் வீடியோ எடுக்கணும். அந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஹீரோ இங்க கட் பண்ணிக்கிறாரு, ஆனா ஹீரோயின் கட் பண்ணல. பயத்துல அப்படியே நின்றுகிட்டே இருக்கு. இவர் பாக்குறாரு என்னமா சீட் பண்றேன்னு அவங்களோட கையை கட் பண்ணலான்னு போக தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல போலீஸ்காரங்களும் அந்த வயசான நபரை பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்ல சுத்து வட்டாரங்களை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சரி ஹீரோயினும் அங்க உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. பின் தொடர்ந்து ஹீரோ துரத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த டச்சப் ஆயிருக்கான் இல்லையா, அவன் அப்படி இப்படின்னு தப்பிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். போலீஸ் கண்ணில் பட ஆரம்பிக்கிறான். போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. ஸோ எங்க இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. வேக வேகமா அங்க போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இதனால அம்மா இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது, நம்ம கதையோட முடிவு இப்படி இருந்தா தானே கரெக்டா இருக்கும், அதை பண்ணிக்கோபா அப்படின்ற மாதிரி பிளேட் எடுத்து அவங்களோட கையா இருக்கலான்னு போக பக்கத்துல ஒரு இரும்பு பழுப்பு இருக்கு, அதை எடுத்து ஒரே அடி மொத்தனை கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல துடிதுடிக்க இறந்து போறாரு அப்படின்றத காமிச்சு கட் பண்ண போலீஸ்காரங்களும் ஹீரோயினோட அம்மா வரைக்கும் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்ட் இவங்களை ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போறாங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சு ஒரு சில நாட்கள் கழிச்சு, அதாவது ஒரு சில மாதங்கள் கழிச்சு இவங்க லாஸ்டா ஒரு படம் பண்ணாங்க இல்லையா, அந்த படம் ரிலீஸ் ஆகி இவங்களுக்கு நிறைய பேரையும் புகழையும் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை இவங்க பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துல தான் ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவரால் அவங்க எடுத்த படம் யூடியூப்ல ரிலீஸ் செய்யப்படுது. அந்த படத்துக்கு ஸ்டார்டிங்ல டேட் வித் சஹி அப்படின்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க இல்லையா, இப்போ டெத் வித் சஹி அப்படின்ற மாதிரி பேரை மாத்தி நடந்த இந்த எல்லா விஷயங்களும் ஒரு படத்தொகுப்பு மாதிரி அங்க பிளேவாக ஆரம்பிக்குது. நிறைய மக்கள் இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர வைரல் ஆகுது. ஒரு பக்கம் இவங்களோட படம், அதாவது ஒரிஜினல் படம் இவங்க ஸ்கிரீன்ல பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவன் யூடியூப்ல அந்த வீடியோ போட்டான், நம்மளோட படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காலியா இருக்க ஒரு தியேட்டர்ல, அதாவது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுற மாதிரி இவனோட மைண்ட் செட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கை தட்டி இதை ரசிச்சுக்கிட்டே இருக்கு. இது நல்லா இருக்குல்ல, ஃபேக் இல்லாம இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இறந்து போன ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் இங்க போய்கிட்டே இருக்கு. இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.